இனிமே திமுகவினுடைய பருப்புலாம் வேகாது, எங்க பருப்பு வேகும் ஆனா உங்க பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக தலைவர் ஒருத்தர். யார் அவரு இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணுதுல, வாங்க பார்ப்போம். அக்கா தமிழிசை அவங்க தான் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பப்ப செய்தியாளர்கள் பராசக்தி படத்துல திராவிட இயக்கங்களுடன் போராட்டங்களை பத்தி தான் பேசியிருக்காங்க. நீங்க என்னடானா அவங்கள கூப்பிட்டு பாராட்டு நடத்துறீங்க, இது என்ன மாதிரி அரசியல் அப்படின்னு கேட்க அதுக்கு அக்கா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. அது மாணவர் போராட்டம், திமுக போராட்டம் இல்லை, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதனால எங்களுக்கு இப்ப நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்க பொங்கல்ல பருப்பு நல்லா வேகுது ஆனா திமுகவோட பருப்பு இனிமே வேகவே வேகாது அப்படின்னு காமெடியா பேசியிருக்காங்க. அக்கா இது காமெடி மாதிரி தெரியல, சரி ஓகே அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அது திராவிட, நான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தை போராட்டம் மட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க, அதனால எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு. என்னோட திருமணத்திலேயே மரியாதைக்குரிய கலைஞர் என்ன பேசினார்னா, தமிழுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காருன்னு பேசினார். அதனால அப்படி பார்த்தா எங்கள் அப்பா திமுக கிடையாது, எங்கள் அப்பா ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். எல்லா இளைஞர்களும் எதிர்த்து போராட்டம். அதனால இனிமே திமுகவின் ஹிந்தி எதிர்பார்க்கட்டும், மத்திய அரசு எதிர்பார்க்கட்டும், பருப்பு வேகாது. இப்ப எங்களோட பொங்கல்ல பருப்பு வேண்டு கொண்டு இருக்கிறது. ஆக எங்க பருப்பு இனிமேல வேகும், எங்க பொங்கல் பொங்கும், அவங்க பருப்பு இனிமேல் வேகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க சொல்வது வெறுப்பு அரசியல், வெறுப்பு அரசியல். பருப்பு இனிமேல் வேகாது, அதுவும் பொங்கல்ல இருந்து வேகவே வேகாது. என்ன தலை நிமிர்கிறது தமிழகம், பள்ளி குழந்தைகளுக்கான கூட்டத்தில் சினிமா கலைஞர்களை ஸ்டாலின் கூப்பிடுறாரு, அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கான கூட்டத்தில் எல்லா நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க, அப்போ யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை பாஜக கூட்டிட்டாதான் பிரச்சனை. அதுவும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படத்தை சார்ந்த நடிகர்களை கூட்டிட்டாங்கன்னு தான் பிரச்சனை. நிச்சயமாக பாஜக வெற்றி பெறும்.